என்னம்மா படிச்சுட்டு இருக்க? ஆக்ஷன் சொல்லியாச்சு. ஆக்ஷன் சொன்னா கூட இன்னைக்கு இதுல நம்ம சீரிஸ் என்ன ப்ரீஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. நாஸ்டால்ஜியா. அதுல அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சீரகம். ஓகே. அது எங்கேயோ அப்படியே இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வரும் ஆனா வராதுன்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா ரொம்ப அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீ பெரிய ஷெஃப் ஆயிட்டப்போ சும்மா சொன்னாக்க அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவானாக்க, பாரு இவ்வளவு நல்ல பெரிய ஷெஃப், எப்ப பாரு அம்மா சொல்லிட்டே இருக்கா சொல்லி பேர் வாங்குற பழம்பரை அந்த மாதிரி. ஸ்ரீனிவாசா ஸ்வீட் ஸ்டால் மாதிரி இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் we are making an effort to be like that. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். என்னம்மா படிச்சுட்டு இருக்க? ஆக்ஷன் சொல்லியாச்சு. ஆக்ஷன் சொன்னா கூட இன்னைக்கு இதுல நம்ம சீரிஸ் என்ன ப்ரீஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. நாஸ்டால்ஜியா. அதுல கொஞ்சம் கன்னடத்துல 1லேருந்து 10 மட்டும் மனசுல பைஹார்ட் பண்ணணும்னு நினைச்சேன், தேர மாட்டேங்கிறது. ஸோ எழுதி வச்சுன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுதான் படிச்சுட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கும் கன்னடத்துக்கும் நாஸ்டால்ஜியாக்கும் என்ன சம்பந்தம்? See, I don't know whether you remember. தாத்தா விபு தாத்தா அம்பிகா கழுத்த மாதிரி ஒரு லேன் இருக்கு பாரு. ஆமா, அங்க மத்தள நாராயணன் ஸ்ட்ரீட். எக்ஸாக்ட்லி. ஸ்ரீனிவாசா ஸ்வீட் ஸ்டால். கரெக்ட். ஆமா, அங்க இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்லட்டுமா? தாத்தா அங்கேருந்து எப்பவுமே தாத்தா ரூம்குள்ள போனா அந்த 2 அந்த மில்க் பவுடர் டென்ஸ் குட்டி குட்டி அதுல ஒரு டப்பால காரா சேவும், இன்னொன்னுல காரா பூந்தியும் ஸ்ரீனிவாசா ஸ்வீட் ஸ்டால்ல வாங்கியிருக்கோம். இதுல நாங்க என்ன பண்ணுவோம்னா, பழைய புக்குல இருந்து பழைய புக்கு இதை எடுத்து அதுல கிழிச்சு அதுல கோன் பண்ணி அதுல அதை போட்டு அந்த வெராண்டால உட்கார்ந்து சாப்பிடுவேன். ரேகாவும் நீங்களும். ஆமா, அந்த ஸ்ரீனிவாசா ஸ்வீட் ஸ்டால் அவ ஒரு மெது பக்கோடா பண்ணுவா. ஹெவன்லி. அது அவர் நம்ம 5 ரூபாய்க்கு கொடுங்கன்னு உடனே அவர் எப்படி பொட்டலம் அப்படி வச்சு அந்த பேப்பர்லயே பண்ண பொட்டலம். பொட்டலம்னா கோன் இல்ல, ஒட்டி பண்ணுவாளே அது பேப்பர் கவர். அத அப்ப ரூபாய்க்கு 5 இருக்கும். சோ 1 2 எண்ணி போடுவேன். நான் அத பார்த்து நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். எனக்கு மூஞ்சி கூட ஞாபகம் இருக்கும். I do remember. அது அங்க அந்த ஸ்வீட் பிஸ்கட் கொடுப்பா தெரியுமா, அந்த மிக்சர்ல போடுறதுக்கு. அதுவும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். மை காட், இது சிலதுதான் பண்ணுவாவா, பட் everything will be so tasty. சம்சா அண்ட் சம்சாலாம் கிடையாது. அப்போ சம்சா கிடையாது. அது அப்புறம் வந்தவள்லாம் தான் பண்றா. அவ இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு வெங்காயம் போட்டு கூட பண்ண மாதிரி எனக்கு நினைவு போடுவாளா தெரியல எனக்கு. பட் திஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். வெங்காயம்னா இதுல கூட 1-2 இருக்கும். கரெக்ட், நீ சொன்னது ரைட். கரெக்ட். அது பட் மெது பக்கோடா வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அது they call it பட்னம் பக்கோடா ஆல்சோ. ஆமா, சோ அதுதான் இன்னைக்கு I'm just trying. Very good. ஸ்ரீனிவாசா ஸ்வீட் ஸ்டால் மெது பக்கோடா. என்னலாம் வேணும் சொல்லு பாப்போம். இதுக்கு கடலை மாவு 200 கிராம்ஸ். இது கொஞ்சம் அரிசி மாவு 100 கிராம்ஸ். அப்படி அப்புறம் கொஞ்சமா பொட்டுக்கடலை மாவு. அது எவ்வளோ? அது அதை விட கம்மி வச்சுக்கோ, 100 கிராம்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் சின்னதா கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் தான். அப்புறம் நிறைய இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதுல கொத்தமல்லி கிடையாது. அது அப்புறம் ஒரு பிஞ்சு ஜீரகம், அப்புறம் உப்பு, தென் இது சோடா, இது நெய். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்றது தான் அது விசேஷம். அது அத just going to mix it now. சரி, ஓகே. அதுக்கு அப்புறம் அங்க ஏதோ பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இது அவ இதுல they give தயிர் வடை ஆல்சோ. தயிர் வடை அண்ட் ஒரு தண்ணியா ஒரு சட்னி ஒன்று இருக்கும். இட் will be so tasty. இந்த மெது பக்கோடாக்கா அதுவும் கொடுப்பா. சில சமயம் அந்த ஒரு சாம்பார் மாதிரி ஒன்று, I don't know what that was, எனக்கு அவ்வளவு தூரம் நினைவில்லை. பட் இந்த சட்னி மாதிரி இருக்கிறதுல தான் தயிரை கலந்து தயிர் வடை கொடுப்பா. பட் நல்ல காரமா நல்லா இருக்கும். வாட், இட்ஸ் நாட் தயிர் வடை, இட்ஸ் அவ கன்னடம் தானே. இட் குட் பி தம்பளி. தம்பளி இஸ் லைக் தயிர் பச்சடி, மோர் குழம்பு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது தண்ணி தயிர் எங்கேயோ நான் ஓடிட்டு இருக்கும். பட் வடை கொஞ்சம் ஊறி இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு அதெல்லாம் தான் ஒரு நாஸ்டால்ஜியா. I thought I should bring that. Of course. அது இத பாரு, இது முதல்ல மிக்ஸ் பண்றது காமிக்கிறேன் நான். இது I'm adding ghee. நீ கீ நடுவுல போடனா கூட முதல்ல அத போட்டு விடுவே. இல்லப்பா, இதுக்கு இதுவும் சோடா. இது ஒரு சோடா இங்க வச்சிருக்கேன். சோடா எவ்வளவு? 1 டீஸ்பூன் சொல்லலாமா? 1 டீஸ்பூன். இது 200 கிராம்ஸ் தானே. மேபி லெஸ் தென் a டீஸ்பூன். ஓகே, லெஸ் தென் a டீஸ்பூன்னா 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன். இது சால்ட். ஆமா, இத நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும் இந்த சென்ஸ்
இப்படி நம்ம உள்ளங்கையால் இப்படி 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 மிக்ஸ் பண்ணி தட் இப்போ வந்து எல்லோவா இருக்கு இல்லையா நெய்யில், அது வந்து ஒயிட் ஆகணும். ஸோ நல்ல ஃப்ராத் ஆகணும் பேசிக்கலி. ஆமாம், அது கட்டி ஆயிடணும், இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் அது. சரி சரி. அதில் தான் அந்த பக்கோடாவோட பொறப்பொறப்புன்னு இல்லை, அதில் தான் விஷயமே அடங்கியிருக்கு. அது சரியாக வராட்டாக்க சரியாக வராது. இது நல்லா இது பண்ணணும். அது ஒரு 5 minutes வெயிட் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. ஸோ இது நீ நல்லா இப்போ பீட் பண்ணிட்டு இருக்க இல்லையா? பாரு இப்போ எப்படி வந்திருக்கு பாருது. இந்த நெய்யோட பார்வையே வேற, இது வேற. இப்போ வந்து you have incorporated it well. Exactly. இப்போ வந்து I am adding the கடலை மாவு. பத்தியலியோ எடுத்த அளவை போட்டுக்காம நெய்ஸா இல்ல நீ வந்து உன ரீல்க்குலாம் எடுக்கிறதுக்கு வைப்பியே மா, கொஞ்சம் கோதுமை மாவு, ஐ மீன் அரிசி மாவு, தென் பொட்டுக்கடலை மாவு. சோ கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை அதுல வந்து ஐ அம் ஆடிங் தி ஆனியன்ஸ். அடி. அப்புறம் பாரு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் போடுறேன். நிறையவே போட்டிருக்க. ஆமா. அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சீரகம். ஓகே. அது எங்கேயோ அப்படியே இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஓஹோ அப்படிங்கிற மாதிரி தான் வரும், ஆனா வராதுன்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான். இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல இந்த இதோட. ஓகே. இப்போ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாவு, அந்த கீ அண்ட் இது வச்சிருக்கோம், அதோட நல்லா இன்கார்பரேட் பண்ணிக்கணும். பேசிக்கலி ஒரு இன்ஃபியூசிங் தி ஃபேட் இன்டு தி இப்படி இப்படி பண்ணா தான் அது நல்லா வரும். ப்ராபபிலி யூ கேன் டேஸ்ட் ஃபார் சால்ட் நவ. ரைட். இப்போ நீ உப்பு போட்டுருக்கியோ? போட்டுக்கேன் முதல்ல அந்த இதுல போட்டேன். ஆமா ரைட். என்ன கவனிக்கிறேன் நீ மனசுல நினைச்சுக்கிறேன் தெரியும், ஆனா ரொம்ப அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீ பெரிய ஷெஃப் ஆயிட்டப்போ சும்மா சும்மா சொன்னாக்க அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவானாக்க, பாரு இவ்வளவு நல்ல பெரிய ஷெஃப், எப்ப பாரு அம்மா சொல்லிட்டே இருக்கா சொல்லி பேர் வாங்குற பழம்பரை அந்த மாதிரி. வெரி குட். பாரு இது நல்லா இப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாமா இது பண்றதுக்கு? ஓகே ஓகே. நெய் ஆட் பண்ணிட்டு உனக்கு அது எப்படி அது கரெக்டா இருக்கு கன்சிஸ்டன்சின்னு பார்த்தனா எடுத்து கையில புடிச்சா அப்படியே நிக்கணும். அதுதான் அது. ஏதோ தெரியறது ராகேஷ். இப்போ இது வந்து லொடன்னு ஊத்திக்க கூடாது. நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் கொஞ்சம் ஊத்திக்கிறோமே அப்படிலாம். இட் இஸ் யூ ஹேவ் டு ஸ்ப்ரிங்கிள் வாட்டர். தெளிச்சு 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 அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் அப்புறம் யூ ஹேவ் டு புட் இட். அதுக்கு அங்க அந்த சட்னி சொன்னியே மேம், ஐ கேன் see தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, உப்பு, அவ்வளவுதான். இஞ்சி பச்சை, ஆமா அவ்வளவுதான். அது வந்து நீ அது ரொம்ப மையா கூட அரைக்க கூடாது. அது கொஞ்சம் ஆங்கிற மாதிரி என்ன சொல்றது, போரும் அரைச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப நீ உருட்டி வச்சிருக்க. பட் ஆனா ஒன் திங் தட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ், இது உருட்டும் போது அழுத்தக்கூடாது. மேலாக உருண்டையாவும் உருட்டக்கூடாது, அப்படியே கச்சா மச்சான் இருக்கிற மாதிரி. கரெக்ட். வெரி அன்ஈவன். ஆமா. இது பாரு இப்ப போடுறேன் பாரு, சூடு கூட நான் அணைச்சு விட்டேன். இப்போ சூடாயிடுச்சு. அது மாதிரி அறுக்கக்கூடாது. ஓகே. இது கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் பாரு, வாசனை வருது இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருது. இந்த வாசனை வரும்போது எனக்கு அவர் மூஞ்சி தான் ஞாபகம் வருது. ஐயோ பாவம், எங்க இருக்காளோ வாழலாம். ஆமா, ஐ ஹோப் he sees this. I hope so. ஸ்ரீனிவாசா ஸ்வீட் ஸ்டால். ஏன்னா எனக்கு வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஆஃப் மயிலாப்பூர்ல அந்த கடையில வந்து தாத்தா கையை பிடிச்சி நடந்து இல்ல உன்னோடையும் போயிட்டு அங்க அந்த கவர்ல வந்து இந்த மிக்சர் இப்படிதான் போடணும், இப்படி உருட்டிட்டு அப்படி போட்டுடணும், அவ்வளவுதான். இத வந்து சும்மா சும்மா இது பண்ண வேண்டாம், டொக்குன்னு பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லீவ் இட் so that அப்படியே வரும் அந்த மேல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி நான் இதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஏன் ரொம்ப சூடு ஆயிடக்கூடாதுன்னா, ரொம்ப சூடாயிடுச்சுன்னா இது மாவு எல்லாமே வந்து பச்சை. ஸோ வெளியில மாத்திரம் கிறிஸ்பா ஆயிட்டு உள்ள வந்து குக் ஆகாம இருக்கும். ஸோ அதனால தான் மிதமான தீயில வச்சு குக் பண்ணு. பட் இட் ஷுட் பி ஹை ஆல்சோ, மீடியம் ஹை. அதனால தான் இப்போ இப்படி இருக்கு பாரு, அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆமா, இப்போ வந்து அப்படியே இந்த சூடு இஸ் மோர் தென் எனஃப். ரைட். இப்போ நான் பத்த வச்சிருக்கேன், பட் நல்லா லோவா வச்சிருக்கேன் பிகாஸ் கொஞ்சம் சூடா ஆயினதுனால. ஆமா, இந்த பொரியற டைம்ல இதுக்கு வேணுங்கிற அந்த தண்ணி சட்னி. ஸோ இதுல வந்து தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச்சு பீஸு, ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை போட்டு, உப்பும் இருக்கு இதுல போட்டு நன்னா இதை ஒரு அரைச்சோன்னா தண்ணியை நல்லா தண்ணியை விட்டு பல்லு தெரியணும் அப்படி. ஸோ இதை அரைக்கிறது வந்து கொஞ்சம் அப்படி 1-2 அரைச்சோன்னா தான் நம்ம அந்த மெது பக்கோடாவோட சாப்பிடும்போது பிரமாதமா இருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். மாதிரியே அங்க அந்த சட்னி அரைச்சு அங்க வச்சாச்சு. ஆஹா,
பலே பலே. ஸ்ரீனிவாசா ஸ்வீட் ஸ்டால் மாதிரி இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் we are making an effort to be like that. இல்ல இதெல்லாம் நாஸ்டால்ஜிக் தான். இது அதே ரெசிபின்லாம் நாங்க we are nobody is claiming to say அப்படியே authentic இதுதான். Inspired from them because you know we correct revel in those nostalgic memories. இப்போ இதுல வந்து தாளிச்சு கொட்டிடலாம். போட்டுமா கடுகு? போடு. இந்த கடுகு நன்னாவே போடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? குட்டியா நன்னா போடலாம். அது கடுகு தான் இருக்கும் அதுல. ஆமா கரெக்ட். கடுகு எங்கேயோ ஒரு உளுத்தம் பருப்பு அப்படியே ஆம்படும். பட் இட் வில் பி சோ டேஸ்டி ஐ டெல் யூ. கரெக்ட். பர் உளுத்தம் பருப்பு. கருவேப்பிலையும் கையில வச்சிருக்கேன். கருவேப்பிலை போடு. கொஞ்சம் இது செவக்கட்டும் அது இருக்கும். செவக்கட்டும். ஆஹா. ஜாகிரதப்பா. எதுவுமே பண்ணலமா. நீ ஒண்ணுமே பண்ணல. நீ என்ன தெளிச்சு பயமா இருக்கு எனக்கு. அதுக்கு சரி. போடு போடு போடு. ஆஹா. சாபாஷ். சதியா இருக்கு. சரி இது இருக்கட்டும். குழந்தை வெயிட்டிங். இதுல கொடுக்கட்டா? தாங்க கொடு. குழந்தைக்கு. ஆஹா. இது அவால்து. நான் சொல்றது இன்னும் தண்ணியா இருக்கும். அது சரி. நல்லா அப்படியே ஓடும். கடுகானா நிறைய இருக்கும். மச்சி காப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். இதுல நீ இப்போ இந்த மெது பக்கோடா வந்து பட்னம் பக்கோடான்னு சொன்னீங்கன்னா, பட்னம் பக்கோடா வந்து எனக்கு அந்த அங்கே தஞ்சாவூர் பெரிய கோயில் கிட்ட நான் கூட சொன்னேன், எனக்கு கடப்பா சொல்லி கொடுத்தாரு ஐயப்பன். அது என்ன வெங்கட்ரமணா, அவளோட பட்னம் பக்கோடா ரொம்ப ஃபேமஸ். அங்கேருந்து பண்ணி அவர் சிவாஜி கணேசன்லாம் ஆக்ட் பண்ற இந்திரா காந்திலாம் அங்கே தஞ்சாவூருக்கு வந்த டைம்ல அங்கேருந்து பண்ணி போகுமா. ஃபேண்டாஸ்டிக். பட்டம் பக்கோடா. அது நிஜமாவே பட்டம் பக்கோடான்னு எப்படி என்ன வந்திருக்கா? குட் குட் குட். அதாவது இந்த டெம்பரேச்சர் வந்து ஸ்லோவா வச்சு குக் பண்ணதுனால உள் வரைக்கும் போய் நல்லா குக் ஆயிருக்கு. அது அப்படி விரிச்சு காமி ஒண்ணும். அது அப்படியே அந்த ஆவி பறக்கும். அதே சமயத்துல யூ see all the அந்த ஒரு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், அதுவும் தெரியும். இப்ப இது இருக்கு. இப்ப ஐம் ஜஸ்ட் பிரேக்கிங் ஒன். இது அப்படி பண்ணாக்கா அதுல எல்லாம் தெரியுது பாரு. ஆவி எப்படி போறது பாரு. சபாஷா இருக்குமா. பட்னம் பக்கோடா நீ சொன்னீங்க, ஏன் தெரியுமா பேர் வந்தது? சென்னை அங்க தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த பக்கத்துல இருந்து பண்ணி பட்னத்துக்கு அனுப்புவாளாம். it would be sent on an overnight journey to Patnam. Okay. அதனால அதுக்கு பேர் பட்னம் பக்கோடா. எடே fantastic. ஆமா. So go ahead, try this fantastic Srinivasa sweet stalls Medhu Pakkoda. நாஸ்டால்ஜியால எங்களுக்கு என்னென்ன முடியுமா நிறைய பேர் என்னது யாத்கர் தெரியல, நான் போனதில்ல. If you can remember, if you can get us at least the taste of it, we'll try to make it at least. Yes. Yeah, so in the Nostalgia series, thank you very much for all your support. நிறைய பேர் அந்த ஹோட்டல்ஸ் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களே வந்து they are reaching out to us saying thank you very much for rekindling their memories. In fact, வாஷிங்டன்ல இருந்து ஜப்பான்ல இருந்துலாம் எங்களுக்கு மெயில் வந்து no I'm saying இது the business owners yeah. So thank you very much. We will see you in another episode of Ammavum Naanum. Bye, take care. Bye.